Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஐ திங்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்ததுக்கு தளபதி ஃபேன்ஸில் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் மீ. எப்போவுமே ஒரு அப்டேட் வருது, தளபதி மூவி தான் அடுத்த அப்டேட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பு இருக்கும். ஆக்சுவலாக அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தட் மீன்ஸ் இட்ஸ் கோனா பி ஒன் லாஸ்ட் டான்ஸ் அடுத்த படம், ஒன் லாஸ்ட் செலிப்ரேஷன், அவரோட டைட்டில் கார்டு ஒன் லாஸ்ட் தேட்டரில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் படங்கள் நடிப்பாரான்னு தெரியாது. அது எஸ், இட்ஸ் அஃபிஷியலி தளபதி 16 அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. எனக்கு ஆக்சுவலாக அதை பற்றி பேச கூட மைண்ட் செட் இல்லை. மேபி நீங்கள் இதை நினைக்கலாம், எதுக்கு ப்ரோ இவ்வளோ ட்ராமா க்ரியேட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னங்க வருஷம் அவரோட படங்கள் வரும், அது ஒரு அவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் இருக்கும், அவ்வளோ எதிர்ப்பாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு மேபி இந்த வீடியோ பார்க்குற சில பேர் ஏன் ப்ரோ இதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னு கேட்பீங்க. பட் உண்மையாக அவரை ரசித்து இத்தனை வருஷமாக ஃபேனாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு இது இம்பேக்ட் கொண்டு வரும்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு தளபதி அவர்களே ஐ திங்க் அவரே எமோஷ்னலி ரொம்ப ஃபீல் பண்ணுவார்னு நினைக்கிறேன் இந்த மூவியில். அட் த சேம் டைம் தளபதி 16 ஜஸ்ட் இமேஜின் ஏதாவது ஒரு டைலாக், அவர் சினிமா விட்டு நான் போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த படத்தில் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக கன்வே பண்ணுறாருன்னா ஸ்க்ரீனில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இப்போயே நான் எமோஷ்னலாக இப்படி உட்காந்து இருக்கேன்னா அந்த படம் ஒரு அப்டேட் வரும்போது எப்படி கொண்டாட போகிறேன்னு எனக்கு தெரியல. ஹார்ட் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அப்படியே ஒரு மாதிரி பாரமாக இருக்குது எனக்கு இந்த ஒரு அப்டேட்டு பார்த்ததுக்கப்புறம். நான் முந்தானே தான் வீடியோ போட்டிருப்பேன், தளபதி 16 அனௌன்ஸ்மெண்ட்டை கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டோட்டலாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அப்படியே வார்த்தையே ஒரு மாதிரி தடுமாறுது எனக்கு. சினிமா விட்டு போயிடாத தலைவா, நீங்கள் போயிட்டு வாங்க அரசியலுக்குள்ளே. பட் ஸ்டில் அதே பிளேஸ், அதே அன்பு, அதே டைட்டில் உனக்காக இங்கே தமிழ் சினிமாவில் காத்திருக்கோம். ஒரேடியாக அப்படியே போயிடாதீங்க. பிகாஸ் உங்கள் அரசியல் இதுக்கு எல்லாருமே எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களோ அட் த சேம் டைம் வி ஆர் கோனா மிஸ் த மூவிஸ். அவ்வளோதான். அந்த ஒரு செலிப்ரேஷன், அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, சினிமான்றது லைஃப்பில் எவ்வளோ பேர் இம்பேக்ட் கொண்டு வரும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு இந்த படத்தோட அப்டேட்ஸ் பற்றி பெருசாக பேசக்கூட எனக்கு மைண்ட் செட் இல்லை. இதுவே நார்மலாக ஒரு தளபதி படம் அஃபிஷியல் அப்டேட் வருதுன்னா, கைஸ் அடுத்த படம் சன் பிக்சர்ஸ் பண்ணுறாங்க, இவங்க டைரெக்ஷன் எவ்வளோ சந்தோஷமாக பேசுவேன். பட் எனக்கு என்னவோ, ஐயா நீங்கள் அப்டேட்டே கொடுக்காதீங்க, டைரெக்டாக படத்தை ரிலீஸ் பண்ணி விட்ருங்க, எதுக்கு இந்த அப்டேட்ஸ்லான்ற மாதிரி தான் எனக்கு மைண்ட் செட் இருக்குது. இதுக்கு நிறைய பேரோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிவே ஃபைன், தளபதி அவர்கள் இட்ஸ் ஹிஸ் டெசிஷன், மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வெளியே போகிறேன். ஏன்னா இப்போ ஒரு அரசியலுக்குள்ளே என்ட்ராகிறதே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எதிர்ப்பு. இப்போ தமிழக வெற்றி கழகம் இப்போ இந்த மாநாடுக்காகவே பார்த்திங்கன்னா பர்மிஷன்லாம் கொடுத்துருக்காங்க போலீஸுக்கு. பட் கிட்டத்தட்ட ஒரு 35 to 36 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்களாம். இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு எதிர்ப்பு பார்த்திங்கன்னா தெரிவிக்கிறாங்க. நிறைய பேர் அரசியல்வாதிகள்லாம் நான் பார்க்குறேன், என்ன தான் ட்ரை பண்ணாலும் தளபதியெலாம் அரசியலுக்குள்ளே வர முடியாது, நடிகர் விஜய்லாம் அவரில் ஒரு 6 மாதம் 7 மாதம் தான், ஆல்ரெடி இருக்கிற கட்சி தான் ஜெயிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அந்த தமிழக வெற்றி கழகத்தை பற்றி. பட் இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட், இவ்வளோ ஃபேன்ஸ் வச்சுருக்கிற ஒரு மனுஷன் எல்லாமே எனக்கு வேணாம், இப்போதும் எனக்கு படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகிறாரு பார்த்திங்களா. அதுதான் கைண்ட் ஆஃப் எனக்கு சேடாக இருக்குது. பட் அதே மாதிரி இப்போ இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி இது, தமிழ் மூவி. இவங்க ஆக்சுவலாக அதை ப்ரொமோட் பண்ணதே ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டேக்லைன் பார்த்ததுக்கப்புறமாவே ஐ ஃபெல்ட் ஸோ வீக். ஐயோ சாமி, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு படம் தான். இந்த ஒரு தளபதி 69 எனக்கு தெரிஞ்சு அடுத்த வர ஒவ்வொரு சின்ன அப்டேட்டுமே நான் அவ்வளோ கொண்டாட போகிறேன். அவ்வளோ பயங்கரமாக பார்த்திங்கன்னா எனர்ஜியாக வீடியோஸ்ன்றதை பண்ணுவோம். பட் எனக்கு இன்னும் சின்ன ஒரு ஃபீலிங் இருக்குது, லைக் 16 அவரோட ஃபிலிம் கெரியர் முடியாது, மறுபடியும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் சி. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக அவர் அந்த அரசியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தப்போ அதுக்கப்புறம் நான் மக்கள் பணியில் இறங்க போகிறேன், இன்னும் ஒரு படம் மட்டும் பண்ணிவிட்டு அப்படின்னு தான் அதில் போட்டிருந்தார். பட் இப்போ அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட்டாக வெங்கட் பிரபு அவர்கிட்ட சம்திங் ஏதோ கோட் படம் பார்த்து சொல்லியிருந்தாராம், நான் சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டேன், இன்னும் ஒரு 4-5 படம் பண்ணலாம் போல் அப்படின்னு சம்திங் ஏதோ ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு போல். பட் தளபதி இந்த வீடியோ பார்ப்பாரான்னு தெரியல. பட் பை எனி சான்ஸ் பார்த்தார் அப்படின்னா சினிமா விட்டு போயிடாது தலைவா. ஸோ தளபதி 16 லெட்ஸ் தட் பி த லாஸ்ட் மூவி ஃபார் நவ், இப்போதைக்கு இருக்கட்டும். பட் நீங்கள் அரசியலுக்குள்ளே போயிட்டு
அதில் இருந்துகிட்டே நீங்கள் மறுபடியும் படங்கள் நடிங்க, அது எந்த தப்பே கிடையாது. ஸோ பிகாஸ் எந்த அளவுக்கு அரசியல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு அதுக்குள்ளே நீங்கள் போகிறத நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோமோ, நீங்கள் சினிமா மறுபடியும் நடிச்சிங்க அப்படின்னா அந்த வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தீங்கன்னாவே போதும். ஐ திங்க் தட்ஸ் எனஃப் ஃபார் அஸ். வருஷத்துக்கு கூட ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு படம் இருந்தால் கூட ஓகே தான். பட் டோட்டலாக இனிமேல் படங்களே நடிக்க மாட்டோம் அப்படின்றது விச் இஸ் ரியலி சேட். தெரில என்ன சொல்கிறதுன்னு தெரில கேஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தளபதி 69 அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதுக்கு மேலே இந்த படத்தை இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் பற்றி நான் பெருசாக பேச எனக்கு விருப்பமே கிடையாது. ஸோ ஐ திங்க் படம் நல்லபடியாக வந்தால் போதும். தட்ஸ் எனஃப் ஃபார் அஸ். அப்படியே ஒரு மாதிரி எனக்கு எப்படி இருக்குன்னா, மைண்டே ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுச்சு. எனக்கு எதுவுமே யோசிக்க தோண மாட்டேங்குது. எனக்கே எப்படி இருக்குன்னா, இன்னும் பயங்கரமான டைஹார்ட் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்களே இப்போ தளபதிக்கு, அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும். ஐ திங்க் இந்நேரத்துக்கு நிறைய பேர் அழ ஆரம்பிச்சிருவாங்க நினைக்கிறேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்ததுக்கப்புறமே கண் அப்படியே கலங்கிச்சு எனக்கு. சரி ஓகேடா இனோவேஷா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோன்றதை நான் பண்ணுறேன். பட் எனிவே ஆல் த பெஸ்ட் டு த டீம். படம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம். ஆஸ் யூஷுவல் அப்டேட்ஸ் வரப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்ஸ் விட இந்த வாட்டி செலப்ரேஷனு ஒரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கொண்டாடுவோம். அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கொண்டாடுதோ இல்லையோ நம்ம கொண்டாடலாம் இன்னோவேஷன் ப்ளஸ் சேனலில். ஐ திங்க் தளபதி 69 அஃபிஷியலாக ட்ரெய்லர் அந்த டீசர் வரத்துக்கு முன்னாடியே ஐ திங்க் ஐ நீட் டு டூ ஏ சாங் ஃபார் தளபதி அகெயின். 3 சாங் பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும். மேபி புதுசாக அந்த ஃபாலோவர்ஸ்க்கு தெரியாது. நீங்கள் சும்மா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். தளபதி அதிபதினு ஒரு சாங்கு, தெரிக்கும் தளபதினு ஒரு சாங், அதுக்கப்புறம் தான் நேமிஸ் தளபதினு ஒரு சாங் பண்ணியிருக்கேன். இன்னொரு சாங் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். மார்க் மை வேர்ட்ஸ், இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சிங்க. இந்த தளபதி 69ஓட அடுத்த ஒரு மேஜரான அப்டேட், ஒரு ஃபஸ்ட் லுக்கோ அப்படி இல்லை ஒரு டீசரோ ட்ரெய்லரோ வரத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான சாங் ஒன்று பண்ணலாம். ஐ திங்க் அது என் சைட்லேருந்து தளபதிக்கு கிஃப்டாக அதை நான் கொடுக்கலான்னு இருக்கேன். வித் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன் கைஸ். அண்டு நம்மளோட அடுத்தடுத்த சாங்ஸ் நிறைய இப்போ வரப்போகுது. அதுக்கான ஒரு சின்ன ப்ரோமோ நான் 6 months முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருப்பேன், மறந்து போனிய பெண்ணேன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோட எண்டில் அப்படியே ஆட் பண்ணுறேன், கேளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த சாங் கூடிய விரைவில் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ வித் அவர் லவ் அண்ட் சப்போர்ட். அட் த சேம் டைம் நாளையிலேருந்தே தளபதிக்கு அடுத்த சாங் பண்ணுறதுக்கான ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன், லிரிக்ஸ் எழுதுறதுலேருந்து. ஸோ ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன் தளபதி ஃபேன்ஸ்க்கும் சரி அவருக்கும் சரி. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.